பாமக தனித்தொகுதி கணக்கு வெல்லுமா? எந்தெந்த தொகுதியில் போட்டி? மக்களவைத் தேர்தலில் 7 தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியுடன் அதிமுக, பாமக இடையே கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. பாமகவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க அதிமுகவும் பாஜகவும் தீவிர முயற்சியில் இறங்கின. குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் தைலாபுர தோட்டத்தில் ராமதாஸை நேரில் சந்தித்தும் பேசினார். எனவே வரும் மக்களவைத் தேர்தல் மற்றும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பாமக அதிமுகவில் இணைய முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தவிர பாஜக மத்தியில் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால் மத்திய அமைச்சர் பதவியை பாமக தரப்பு கோரியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு பாஜக நோ சொன்னதால் அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தகவலும் சொல்லப்படுகின்றன. பாமக கேட்கும் தொகுதிகள் என்னென்ன? கடந்த மக்களவைத் தேர்தலில் தருமபுரி, விழுப்புரம் தனித்தொகுதி, அரக்கோணம், கடலூர், மத்திய சென்னை, திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 7 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாமகவுக்கு ஒதுக்கியது. இம்முறை தருமபுரி, ஆரணி, அரக்கோணம், சிதம்பரம் தனித்தொகுதி, விழுப்புரம் தனித்தொகுதி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய 7 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்கப்பட்டுள்ளது. விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் 2014ஆம் ஆண்டில் போட்டியிட்ட மக்களவை தொகுதிகளைத்தான் பெருவாரியாக ஒதுக்க சொல்லி இம்முறை கேட்டிருக்கிறது பாமக. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு தேர்தலில் தருமபுரியில் போட்டியிட்டு அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார். மேலும் அரக்கோணம், ஆரணி, சிதம்பரம் தனித்தொகுதி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம் தனித்தொகுதி ஆகிய தொகுதிகளில் பாமக போட்டியிட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு போட்டியிட்ட 4 தொகுதிகளைத்தான் மீண்டும் ஒதுக்க கேட்டிருக்கிறது பாமக. 2014ஆம் ஆண்டில் 2 தனித்தொகுதிகளில் பாமக போட்டியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த ரூட்டை கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் திருமாவளவன் களமிறங்க இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் பாமக அங்கு போட்டியிடுவது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது கேள்வியாக உள்ளது. இதனால் பாமக, விசிக இடையே டஃப் ஃபைட் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா என்பதும் கேள்வியே. அரசியல் சூழலில் இன்றும் பாமக மீது சாதி கட்சி என்னும் நீங்காத களங்கம் இருக்கும் நிலையில் தனித்தொகுதியில் போட்டியிட்டு அதை துடைக்க பாமக திட்டமிட்டிருக்கிறது. கடந்த முறையிலும் ஒரு தனித்தொகுதியை கேட்டு பெற்றது. இம்முறை 2 தனித்தொகுதிகளை கேட்டிருக்கிறது பாமக. ஆனால் பாமகவின் இந்த அணுகுமுறைக்கு அதிமுக கை கொடுக்குமா, ஒப்புதல் அளிக்குமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரியவரும்.